இப்போ 4 மாதம் 5 மாதம் சொல்கிறாங்கல்லப்பா, மஞ்சளில் வந்து ஒரு நல்ல இவ்வளோ உயரம் வளர்ந்துடும், பெருசாக வளர்ந்துட்டு கீழே இருக்கிற இலையெல்லாம் காஞ்சு காஞ்சு அப்படி கீழே வீயும். அப்படி வீயும் போது நம்மளுக்கு தெரிஞ்சிடும், ஓஹோ இப்போ வந்து இது அறுவடைக்கு ரெடியாக இருக்குது. அப்படியே ஃபுல்லாக மொத்தமே காஞ்சிரும் மஞ்சளாக. கார்டன் இருக்குது டெல்லியில், கார்டன் இருக்குது, செடி இருக்குது, நீங்கள் வளங்க, நீங்கள் இதுமாரி வைங்க, நீங்களும் உங்களுக்கும் பூ வரும்னு சொன்னோம்னா ஊரில் சொல்கிற ஒரே வார்த்தை, உனக்கு வேறு எதுவும் வேலை இல்லை ஊரில், இங்கே டெல்லியில் நீ செடி தான் பார்த்துக்குவேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவகாமி கார்டன். ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் மாலை வணக்கம். நம்ம மேலே வந்திருக்கிறோம், செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றிட்டு போகலான்னு சொல்லிட்டு. நம்ம வந்து செம்பருத்தி பற்றி பார்த்துருக்குறோம், கத்திரிக்காய் பற்றி பார்த்துருக்குறோம். நம்ம கார்டனில் வந்து 6-7 வகையான செம்பருத்தி இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தான் எல்லாமே பூக்கிறதுக்கு ஸ்டார்ட் ஆகிருக்குது. இன்றைக்கி நான் வந்து உங்ககிட்ட சொல்ல போகிறது வந்து மஞ்சளை பற்றி தான் சொல்ல போகிறேன். மஞ்சள் வந்து என்கிட்ட 3-4 வருஷமாக நம்ம வந்து வச்சுன்னு இருக்கிறோம் கார்டனில். தொடர்ந்து வருஷம் வருஷம் நம்ம அறுவடை பண்ணுவோம். எடுத்து அந்த மஞ்சளை வந்து அறுவடை பண்ண மஞ்சளை தண்ணியில் வேக வச்சுட்டு நம்ம யூஸ் பண்ணுற அளவுக்கு நம்ம அரைச்சிட்டு ஒரு 4-5 மஞ்சள் மட்டும் அப்படியே வைக்குவேன். நான் எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா, வரைக்கு யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு வைக்குவேன். அந்த மாதிரி வச்ச மஞ்சளை வந்து ஒரு 2-3 மாதம், இப்போ ஜனவரியில் நம்ம அறுவடை பண்ணோம்னாக்கா பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே அந்த மாதிரி ஒரு 4-5 மாதம் பொறுத்து மறுபடியும் அடுத்து ஜனவரிக்கு அறுவடை பண்ணுற மாதிரி நம்ம வச்சு அதை நம்ம நடுவோம். அந்த மாதிரி வச்சு நம்ம நட்டது தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மஞ்சள். பாருங்கள் எவ்வளோ பெருசு பெருசாக வளர்ந்துருக்குதுன்னு சொல்லிட்டு. இன்னும் நம்மக்கிட்ட நிறைய மஞ்சள் அங்கங்கே நான் வச்சது வந்து ஒரு க்ரோ பேக்கில் இருக்குது. கத்திரிக்காய் செடியிலே ஒரு மஞ்சள் இருக்குது. இது பாருங்கள், இதுலேயும் ஒரு மஞ்சள் வந்துருக்குது. இதோ மல்லிகைப்பூ செடியிலே இது பாருங்கள், மல்லிகைப்பூ செடியிலையும் ஒரு மஞ்சள் இருக்குது. கத்திரிக்காய் செடியில் ஒரு மஞ்சள் இருக்குது. இப்போ நம்ம எடுத்தோம்னா எப்படியும் ஒரு 5-6 மஞ்சள் தவிர இன்னும் நிறைய இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் 2 பேக் நம்ம நடலாம், க்ரோ பேக்கு இல்லை தொட்டி அந்த மாதிரி நடலாம். நான் வந்து சரி இப்போ மழை பெஞ்சுனே இருந்துச்சு, இன்னும் 2-3 நாள் பொறுத்து நம்ம அதை நடலாம் சொல்லிட்டு நான் விட்டு வச்சுருந்தேன். மோசம் இன்னும் மாறாமல் அப்படியே தான் இருக்குது வேக்காடு. சரி இன்னும் கொஞ்சம் இன்னும் ஒரு வாரம் போட்டோம். மோசம் மாறிச்சினாக்கா கொஞ்சம் நல்லா சில்லுன்னு இருக்கும். மோசம் மேலே வந்து நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணவும் நல்லாயிருக்கும், நல்லா சில்லுன்னு காற்றடிக்கும். அப்போ நம்ம எக்ஸ்ட்ரா வந்து கார்டனில் வேலை செய்கிறதுக்கு நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நான் இன்னும் இப்போ இருக்கிற மஞ்சளெல்லாம் எக்ஸ்ட்ரா முளைஞ்சிருக்கிற மஞ்சளை நான் அப்படியே வச்சுருக்கிறேன். கேன் இருக்குது, க்ரோ பேக்கிங்கில் இருக்குது, அதில் மாற்றி நடலாம். மஞ்சள் வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஒரு முறை வந்து 1 கிலோ நம்ம அறுவடை பண்ணோம். 1 கிலோன்றத விட 2 கிலோ கூட இருக்கும். ரொம்ப பெருசு பெருசாக மஞ்சள். நீங்கள் இவங்க நிஜமாக சொல்கிறாங்களா இல்லை பொய் சொல்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அது எப்படி நீங்கள் அறுவடை பண்ணியிருப்பீங்க, நாங்கள் பார்க்கவே இல்லைன்னு கூட நீங்கள் கேட்கலாம். எல்லாமே நான் எடுக்கிற ஒவ்வொரு மஞ்சளையுமே வீடியோ பண்ணி வச்சுருக்கிறேன், ஷார்ட்ஸ் போட்டு வச்சுருக்கிறேன். நீங்கள் போயிட்டு இது நிஜமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்கணுன்னா, இந்த ஜனவரி பொங்கலுக்கு வந்து இப்போ 26 இந்த வருஷம் பொங்கலுக்கு நம்ம கார்டன்லேருந்து எடுத்த மஞ்சளை தான் நான் அந்த பொங்கல் பானையில் சுற்றி பூஜையே பண்ணோம். நீங்கள் போய்ட்டு அதில் போய் பார்க்கலாம். அப்போயும் உங்களுக்கு வந்து கன்ஃபார்ம் ஆகும், ஆமாம் நிஜமாக தான் இவங்க மஞ்சள் அறுவடை பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. மஞ்சள் வந்து ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் எனக்கு ஒரு ஆசை, கஸ்தூரி மஞ்சள் வாங்கிட்டு வந்து வைக்கணும்னு சொல்லிட்டு தான் அதை சொல்லியிருக்கிறேன் மாமாக்கிட்ட. அது வந்து மண்டியில் கேட்டாக்கா அவங்க எடுத்துன்னு வருவாங்களாம் கஸ்தூரி மஞ்சள். நம்மக்கிட்ட இது வந்து மஞ்சள் கலர் இருக்கிற மஞ்சள் தான். கஸ்தூரி மஞ்சள் வந்து கருப்பாக இருக்கும் அந்த இலையெல்லாம் சென்டரில். அதில் வந்து கஸ்தூரி மஞ்சளில் ரொம்ப அதாவது மருத்துவ குணம் நிறைய இருக்குது. இது நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுவோம், அவ்வளோதான். இந்த மஞ்சளில் வந்து எல்லாமே நான் சாப்பாட்டுக்கு செய்கிறதுலேருந்து நான்வெஜ் செய்கிறதுலேருந்து அதிகமாக நான் மஞ்சள் தூள் யூஸ் பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் தூளில் வந்து கேன்சர் வராதுன்னு சொல்கிறாங்க. அதை நம்ம தண்ணியில் போட்டு குடித்தாலும் சரி, இல்லை பாலில் போட்டு குடித்தாலும் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது மஞ்சள் தூள். நம்ம கடையில் தான் வாங்கி யூஸ் பண்ணுறோம், ஆனால் பார்த்து வாங்கி யூஸ் பண்ணணும். இது பழசா புதுசாக எக்ஸ்பயர் ஆனதா என்னன்னு சொல்லிட்டு. நீங்கள் வந்து எப்படி நீங்கள் வர வைக்கணும் நிறைய பேர் கேட்டிருக்கிறாங்க கமெண்ட்ஸில். சிஸ்டர் நீங்கள் எப்படி மஞ்சள் வர வச்சிங்கன்னு கேட்டாங்க. நம்ம ஊர்லேயே கேட்டாங்க, என்ன எப்படி நீங்கள் மஞ்சள் வர வைக்கிறோமா. எங்கள் மாமியாரே கேட்டாங்க, எப்படிம்மா நீ நட்ட, எப்படி வந்துச்சு மஞ்சள், நீ நடுற, அதுக்குன்னு தனியாக நாற்று விற்கிறாங்களா அப்படின்னு கேட்டாங்க. அப்புறம் நான் சொன்னேன், இல்லைம்மா அது மஞ்சள் வந்து பச்சை மஞ்சள் விற்கிறாங்க மண்டியில், அது வாங்கிட்டு வந்து நம்ம ஒன்று நட்டோம். அது ஸ்டார்டிங் அதுதான். 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பச்சை மஞ்சள் வந்து சப்ஜி வாங்கும்போது நான் மண்டியிலேருந்து வாங்கிட்டு வந்து நட்டது தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆரம்பம். 3 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கிட்டு வந்து நட்டோம். அதுலேருந்து வருஷம் வருஷம் நான்
விடாமல் மஞ்சள் நட்டுன்னு தான் இருக்கிறேன், அறுவடை பண்ணின்னு தான் இருக்கிறேன். நம்ம ஊர்லலாம் ஈஸியாக நம்ம நட்டு அறுவடை எடுக்கலாம். மஞ்சளுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை, பூச்சி தாக்குதல் இருக்காது, அதுக்கு வந்து மருந்து போடணும், எருவு கொடுக்கணும் அப்படின்ற எந்த பிரச்சனையுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நம்ம டெய்லி ஊற்றுற தண்ணி அந்த மாதிரி நம்ம என்னென்ன செய்கிறோமோ அது நார்மலாக செஞ்சாலே போதும், மஞ்சளுக்கு நல்ல ஒரு அறுவடை நம்ம எடுக்கலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு மாதத்தில் நம்ம தண்ணி கண்ட்ரோலாக கொடுக்கணும். அப்படி கண்ட்ரோலாக நம்ம தண்ணி ஊற்றும் போது மண் வந்து நல்லா வளர வந்து மஞ்சள் நல்லா டைட்டாக பிடிக்கும். டைட்டாக பிடிச்சாதான் நல்ல மகசூல் மோட்டமாக நம்மளுக்கு வந்து மஞ்சள் கிடைக்கும். இப்போ 4 மாதம் 5 மாதம் சொல்கிறாங்கல்லப்பா, மஞ்சளில் வந்து ஒரு நல்ல இவ்வளோ உயரம் வளர்ந்துடும், பெருசாக வளர்ந்துட்டு கீழே இருக்கிற இலையெல்லாம் காஞ்சு அப்படி கீழே வீயும். அப்படி வீயும் போது நம்மளுக்கு தெரிஞ்சிடும், ஓஹோ இப்போ வந்து இது அறுவடைக்கு ரெடியாக இருக்குது. அப்படியே ஃபுல்லாக மொத்தமே காஞ்சிரும் மஞ்சளாக. அப்படி காஞ்சிச்சுன்னா நம்ம மஞ்சள் ரெடி ஆயிடுச்சு அப்படின்ட்டு ஒரு வாரம் நம்ம செடி தண்ணியே ஊற்றக்கூடாது, மண்ணில் அப்படியே விட்டுடணும். அப்படியே விட்டுட்டு மண் நல்லா காயுதில்ல, அப்போ காஞ்சிச்சுன்னா அந்த மஞ்சள் வந்து நல்லா பெருசாகும். அப்புறம் நம்ம எடுத்து அந்த மண் கொட்டி பார்த்தோம்னா அதில் வந்து நம்மளுக்கு மஞ்சள் கிடைக்கும். அது மாதிரி தான் நம்ம அறுவடை பண்ணுறோம். நீங்கள் மஞ்சள் வந்து நடாதவங்க மஞ்சள் எப்படி நம்ம நடவு செய்யணும், எப்படி அறுவடை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாதவங்க இதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீட்டிலேயே கூட வைக்கலாம். இப்போ நம்ம ரோஸ் செடி, செம்பருத்தி செடி இதெல்லாம் வைக்கிறோம், கீழே நட்டு வச்சுருக்குறோம். நம்ம ஒவ்வொருத்தரும் வந்து நான் ஊரில் பார்த்துருக்குறேன், தொட்டிலெல்லாம் செடி வச்சு வளர்க்குறாங்க. அவங்கெல்லாம் இந்த மாதிரி மஞ்சள் கூட நம்ம அரிசி வாங்கின்னு வர பை 25 கிலோ பை இருக்குது, சிப்பம் பை, அது கூட மண் போட்டு இந்த மாதிரி 2-3 மஞ்சள் நட்டு விட்டா போதும், நம்ம நல்லா அறுவடை எடுக்கலாம் மஞ்சளில். அந்த மாதிரி போட்டு வச்சது தான் இப்போ நம்ம மஞ்சள் நட்டு வச்சுருக்குறோம். இந்த முறை நான் நிறைய மஞ்சள் நட்டுருக்கிறேன், பார்க்கலாம் இந்த வருஷம் நம்ம எவ்வளோ அறுவடை எடுக்கிறேன்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட காட்டுறேன். வந்து டெய்லியும் நம்ம மேலே வரும்போதெல்லாம் மஞ்சள் வந்து நான் உங்ககிட்ட காமிச்சினே தான் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பேன். இது பாருங்கள், இது எவ்வளோ வளர்ந்துருக்குது, எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு மஞ்சளோட அப்டேட்டும் நான் உங்களுக்கு கொடுத்துனே இருப்பேன். நீங்களும் இந்த மாதிரி மஞ்சள் நடுங்க, அறுவடை பண்ணுங்க, மஞ்சளை எடுங்க. நான் மஞ்சள் நடுறதுக்கு வந்து பிரச்சனை எப்படி நடுறது, எப்படி நம்ம முளை வைக்கணும், எப்படி எடுத்து நடணும்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து சந்தேகமாக இருந்துச்சுன்னா நீங்கள் என்னை கேட்கலாம் கமெண்ட்ஸில். சிஸ்டர் நான் எப்படி இது மஞ்சளை நடவு செய்யுது. மஞ்சள் வந்து ஒரு 2-3 நாள் அப்படியே தண்ணியில் ஊற வச்சுருங்க. அதுக்கப்புறமா நீங்கள் ஒரு மஞ்சளை 4-5 பீஸாக கட் பண்ணி நட்டிங்கனாவே போதும், அது தானாக முளைஞ்சி வந்துடும் அந்த மண்ணில். உங்களுக்கு சந்தேகம் தான் நீங்கள் கமெண்ட்ஸில் கேட்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், மஞ்சள் எப்படி நடவு செய்யுதுன்னு சொல்லிட்டு. இன்றைக்கி நம்ம கார்டனில் வந்து மஞ்சளை பற்றி பார்த்துருக்குறோம். நாளைக்கு வந்து நான் மொக்காசோளத்தை பற்றியோ இல்லை பன்னிக்கரும்பு பற்றி எதை பற்றியாவது நான் உங்களுக்கு சொல்கிறேன். பாருங்கள், நான் வந்து கிச்சன் வேஸ்ட்டு எடுத்துன்னு வந்திருக்கிறேன். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சொல்லியிருக்கிறவங்கக்கிட்ட 4-5 மஞ்சள் இப்போ பெருசாக ரெடியாக இருக்குது நடவு செய்யறதுக்காக. 2 நாள் கிச்சன் வேஸ்ட்டு வச்சுருந்தோம், அது போட்டு நான் சம்பங்கி செடி நட்டு வச்சுருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது பாருங்கள், வெங்காயத்தோல் மற்ற காய்கறி தோல் எல்லாம் இந்த பேக்கில் இருக்குது, இந்த கவரில். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம முட்டை வாங்கிட்டு வந்தோம், அந்த ட்ரேவை வந்து நான் கச்சடாவில் போடுறதில்ல, குப்பையில். அதுவும் நான் செடிக்கு நடுறதுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறேன். இதுவும் நம்மளுக்கு கம்போஸ்ட் ஆகும், அதுவும் நான் போட்டு எடுத்துன்னு வந்திருக்கிறேன். இது பாருங்கள், தேங்காய் ஓடு, தேங்காய் தோல், நார், முட்டை ஓடு எல்லாமே தான் நான் செடியில் போட்டு நடுறதுக்காக யூஸ் பண்ணுறது. இது நம்மளுக்கு சுத்தமான ஆர்கானிக் கம்போஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து நம்ம செடி இருக்கிற இதில் கூட ஒரு பக்கமாக நம்ம கலரி போட்டு அது மேலே மண் போட்டு விட்டோம்னா நம்மளுக்கு செடி எல்லாமே நல்லா வளரும். ஃபெர்டிலைசர், இன்னொரு ஃபெர்டிலைசர் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் சிக்கன் ஃப்ரை பண்ணோம், போட்டி குழம்பு பண்ணோம், ஆட்டுக்கறி போட்டி குழம்பு பண்ணோம். பாருங்க, இது வந்து சிக்கன் கழுவுன தண்ணி. சரி, நான் இது கீழெல்லாம் ஊற்றுறதில்ல, இதை எடுத்துன்னு வந்து நான் அப்படியே செடிக்கு தான் ஊற்றுறது ஃப்ரெண்ட்ஸ். கத்திரிக்காய் செடி, செம்பருத்தி செடி, நம்ம எந்த செடி கொண்டாலும் ஊற்றலாம். இது எடுத்துன்னு வந்து நான் எல்லா செடிக்குமே கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றி விட்டுருவேன். அந்த மாதிரி நம்ம ஊற்றி விடுறது தான் நம்ம செடி எல்லாமே எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி நம்ம தண்ணி ஊற்றுறதால எறும்பு வரும், பாம்பு வரும் அப்படின்னு நிறைய பூனை வந்து மண்ணெல்லாம் களைஞ்சிடும், செடியை எடுத்து போட்டுறோம் சொல்லிட்டு நிறைய எங்கிட்ட கமெண்ட்ஸில் கேள்வி கேட்டாங்க. நம்ம வந்து இது வந்து இந்த வருஷம் தானே போய் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம், போன வருஷத்துலேருந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். சிக்கன் கழுவுன தண்ணி, மீன் கழுவுன தண்ணி. சந்தேகம் தான் நீங்கள் ஷார்ட்ஸில் போயிட்டு பாருங்கள். பூனை வந்து நம்ம கம்போஸ்ட்டு தான் கழிக்கும், தண்ணி நம்ம ஊற்றுற தண்ணி மண் எல்லாம் எதுவுமே பண்ணுறதில்ல. ஏன்னா நம்ம வந்து இதில் உப்பு மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு தானே கழுவுறோம். அதனால் நான் தண்ணி ஊற்றி தான் வைக்கிறேன். எறும்பெல்லாம் எதுவுமே வரதில்ல. நம்ம செடி பாருங்கள் நல்லா தான் இருக்குது.
நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது பாருங்கள், நம்ம புதுசாக நட்டு வச்சுருக்கிற கத்திரிக்காய் செடி. இது நான் உங்ககிட்ட எடுத்துன்னு வந்து காட்டுறேன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நான் இதில் ஆசையாக வச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். இதில் நிறைய நம்ம கம்போஸ்ட் எல்லாம் போட்டு இந்த செடி மரம் மாதிரி வளர்க்கணும். ஏன்னா இதுக்கு பேர் எக் பிளான்ட்னு ஒரு கத்திரிக்காய் செடி இருக்குது. இவ்வளோ நீட்டாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். அதில் கத்திரிக்காய் அது மாதிரி சரி நம்ம அது மாதிரி ஒன்று வைக்கலாம். நம்மக்கிட்ட எல்லா வகையான கத்திரிக்காயும் இருக்குது. முள் கத்திரிக்காய் இருக்குது, பர்பிள் கலர் கத்திரிக்காய் இருக்குது, அப்புறம் க்ரீன் கலர் கத்திரிக்காய் தான் இல்லை. சரி அது இல்லைன்னா கூட பரவாயில்ல. இந்த நீட்டு கத்திரிக்காய் வந்து நிறைய நான் யூடியூபரில் பார்த்துருக்குறேன். சரி நம்ம இது அந்த பையன் சொன்னான் இங்கே நீட்டு கத்திரிக்காய் தான் அது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இது வாங்கிட்டு வந்து நம்ம வச்சோம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எவ்வளோ நீட்டாக வந்துருக்குது. உங்கள் வீட்லேயே இந்த மாதிரி எத்தனை பேருக்கு இந்த மாதிரி நல்லா கேட்கறதுக்கு கொடுத்து அனுப்புகிறாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு சொல்லுங்கள். நிறைய நான் அந்த மாதிரி ஏமாந்துருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து ரோஸ் செடி இது வாங்கினேன். இதில் கலராக ரோஸ் வரும்னு சொன்னாங்க. ஒன்று கூட முளைச்சி வரல. ஸ்டார்டிங்கில் நம்ம வந்து கார்டன் வச்ச புதுசில் எப்போ 19 அதுக்கப்புறமா கத்திரிக்காய் செடி வாங்கணும். அதுவும் முளைக்கல. நிறைய ஏமாத்திருக்கிறாங்க நம்மளை ஃப்ளிப்கார்ட்டில். இப்போ பாருங்கள், இது நேராக போய் நான் பார்த்து அந்த பையன்கிட்ட நல்லா விசாரிச்சு தான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கினேன். இந்த இலையெல்லாம் பார்த்து நானே நம்பிட்டேன் இதில் நீட்டாக தான் கத்திரிக்காய் வரும். நம்ம சாதாரண கத்திரிக்காய் செடி இப்படி இருக்குது, இலை இது பாரு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தோம். இப்போ பார்த்தா நீட்டு கத்திரிக்காய்ன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி குண்டு கத்திரிக்காவை கொடுத்துருக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது பாருங்கள், இவ்வளோ சின்னதுலேயே இது சொத்தையாக ஆகிட்டுக்கிற மாதிரி தெரியுது. இது பாருங்கள் எவ்வளோ டைட்டாக முத்திட்டு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் என்ன பண்ணுறது, இந்தமாரி நம்ம நிறைய சொத்தை இந்த மாதிரி நம்ம நிறைய ஏமாற்றத்தை பார்த்துருக்குறோம். நம்ம செடி கார்டன் வந்து ஈஸியாக வந்துடுறதில்ல. ஒரு இது வச்சாக்கா உடனே வளர்ந்துடாது நம்மளுக்கு. எவ்வளோ செடி நான் வச்சு ரோஸ் செடி எத்தினி ஒரு 10-15 செடி நம்மக்கிட்ட காஞ்சி போயிடுச்சு. நான் மாமா கிட்ட கேட்பேன், அந்த ரோஸ் நல்லா இருக்குது, பூ நல்லா இருக்குதும்மா, அது வேணும் சரின்னு வாங்கி கொடுப்பாங்க. வாங்கிட்டு வந்து வச்ச பிறகு ஒரு 3 நாள் 4 நாள் நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் காஞ்சி போயிடும். அது எத்தனையோ முறை கேட்டு 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 வாங்கி கொடுப்பாங்க. நம்மளுக்கு ரோஸ் செடியே வராமல் இருந்துச்சு. அப்புறம் ஊர்லேருந்து எடுத்துன்னு வந்தோம் மஞ்சள் கலர் பெங்களூர் ரோஸ். என் ஃப்ரெண்டு நர்சரி வச்சுன்னு இருக்கிறா ஊரில் கலைன்னு சொல்லிட்டு, அவகிட்ட எடுத்துன்னு வந்து வச்சு செடி வந்து நல்லா பூ வச்சுச்சு. அதுவும் நம்ம ஷார்ட்ஸில் போட்டிருக்குறோம். அதுக்கப்புறமா இப்போ ஒரு பெங்களூர் ரோஸ் எடுத்துன்னு வந்து வச்சுருக்கிறேன் ஆரஞ்சு கலரில். அது நல்லா இருக்குது. நாட்டு ரோஸ் நல்லா வருது ஃப்ரெண்ட்ஸ். மற்ற ரோஸ் எல்லாம் பன்னீர் ரோஸ்ன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்து வச்சேன். இப்போ கூட வாங்கிட்டு வந்து வச்சேன் ஃப்ரெண்ட்ஸ் பன்னீர் ரோஸ். இங்கே எத்தப்பா பன்னீர் ரோஸ் 40 ரூபான்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்து வச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். இது பாருங்கள், இது நிலைமை எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு வருதா என்னான்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு நான் அதை அப்படியே வச்சுருக்கிறேன். இந்த கம்போஸ்ட் இதில் நான் கலந்து வச்சதுலேருந்து எவ்வளோ செடி முளைச்சிருக்குதுன்னு பாருங்கள். கிர்னி பழத்தோட செடி தான் இது. நம்ம கிச்சன் வேஸ்ட்லேருந்து முளைச்சி வந்திருக்குது. நம்ம இதில் கிச்சன் வேஸ்ட்டில் இருந்த கலக்காய் செடி பாருங்கள் எவ்வளோ முளைச்சி வந்திருக்குதுன்னு சொல்லிட்டு. களைக்கொட்டெல்லாம் இருந்துச்சு, அதில் கலக்காய் செடியும் முளைச்சி வந்திருக்குது. பார்க்கலாம் இதுலேயும் கலக்காய் வைக்குதா என்னான்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி நிறைய ஏமாற்றத்தை நான் பார்த்துருக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் நினச்சிருக்கலாம் இவங்க நல்லா எல்லாம் வருது, இவங்களுக்கு எல்லாம் ஈஸியாக கிடச்சிது, கார்டன்லாம் ஈஸி, இவங்களுக்கு என்ன வேலை, வேறு எதுவும் நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க. உங்களுக்கு வேறு எதுவும் வேலை இல்லை, எங்கள் செடி இருக்குது அப்படின்னு சொன்னால் போதும். கார்டன் இருக்குது, டெல்லியில் கார்டன் இருக்குது, செடி இருக்குது, நீங்கள் வளங்க, நீங்கள் இதுமாரி வைங்க, நீங்களும் உங்களுக்கும் பூ வரும்னு சொன்னோம்னா ஊரில் சொல்கிற ஒரே வார்த்தை, உனக்கு வேறு எதுவும் வேலை இல்லை ஊரில், இங்கே டெல்லியில் நீ செடி தான் பார்த்துக்குவேன், அதுதான் சொல்லுவாங்க ஃபஸ்ட்டு. ஆனால் நம்மளுக்கு தான் தெரியும் ஒரு செடியும் நம்ம எப்படி பண்ணுறோம். அதுக்கு வந்து வெள்ளை பூச்சி வருது, கருப்பு பூச்சி வருது, அதுக்கு எவ்வளோ பிரச்சனை வருது. அதை நம்ம பார்த்து எப்படி தண்ணி ஊற்றுறோம், அது மண் எப்படி சரியாக இருக்குதா, அதில் வேர் அழிக்கிற பூச்சி வர வந்துருக்குது புதுசாக 2 வருஷமாக. அதை நம்ம எப்படி கண்டுபிடிச்சி எப்படி சரி பண்ணுறோன்னு செடி வச்சுன்னு இருக்கிற நம்மளுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் தெரியும். இதுமாரி இந்த ஒரு கத்திரிக்காய் செடி வாங்கிட்டு வந்து ஏமாந்து போயிட்டேன். நான் என்ன பண்ணுறது, ஆர்டர் தான் ஒன்று பண்ணி வாங்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணி நிற்கிறேன் நீட்டு கத்திரிக்காவை. ஆனால் விட மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக நீட்டு கத்திரிக்காய் நான் வர வச்சு நான் உங்ககிட்ட காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், நான் வந்து இந்த கரும்பில் இருக்கிற சோக்கையெல்லாம் நான் இது கட் பண்ணி விடலாம் சொல்லிட்டு இதை நான் கட் பண்ணின்னு இருக்கிறேன். சரி, இந்த கத்திரிக்காய் செடி ஏன் உள்ளே போய் விழுந்துருக்குதுன்னு சொல்லிட்டு இப்படி எடுத்து பார்த்தா
பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ பெரிய கத்திரிக்காய். கலர் பாருங்க, வந்து டபுள் கலர் கத்திரிக்காய். இது புதுசா வாங்கினது, இதுதான் சொத்தை. இது வேற கத்திரிக்காய் செடி. இது வந்து நம்ம ஃபர்ஸ்டே வச்சுருந்த கத்திரிக்காய் செடி தான் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, டபுள் கலர் இருக்குது. கீழே வந்து க்ரீனு, மேலே வந்து பர்பிள் கலரு. பாருங்க எவ்வளோ பெருசு இருக்குது இந்த கத்திரிக்காய். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ பெருசு கத்திரிக்காய் கிடச்சிருக்குது நம்மளுக்கு. சூப்பரானு பார்க்காம கிடைச்ச அறுவடை இது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள். டெய்லி நம்ம வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து செடிக்கு புதுசாக நம்ம என்ன போடுறோம், நம்ம செடியில் புதுசு எதுவும் மாற்றம் பண்ணுறோம், எப்படி நம்ம கட் பண்ணி விடுறோமா, இல்லை பூ நம்மளுக்கு எப்படி நிறைய வருதுன்னு சொல்லிட்டு நான் ஒவ்வொரு நாளும் ஒரு டிப்ஸ் உங்களுக்கு நான் சொல்லினே இருப்பேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கெல்லாம் நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.